தமிழ்நாடுங்கிறது சினிமா ஓரியன்டு. சினிமாக்காரன் சொல்லிட்டாக்கா ஓட்டுகள்லாம் போட்டுருவாங்கன்னு யாரோ போய் சொல்லிட்டாங்க. அது அமித்ஷா மைண்டில் ஆழமாக படிஞ்சிருச்சு. அதனால தான் அவங்க வந்து இங்கே வந்து தீவிரமாக அரசியலுக்கு வந்தபோது நமிதா போன்ற பிரபலமான நடிகைகள் எல்லாம் கட்டன்னு சேர்த்துனாங்க. ஒரு செட்டு அப்படியே வந்து 6 பேர் சொன்னாலும் கைத்தட்டல் வரல. அண்ணாமலை கைத்தட்டல் வீச்சது பறக்குது. ஆளை கூப்பிட்டு வந்துட்டார். அமித்ஷா பார்த்துட்டு சும்மா இருப்பாரு. ஓஹோ, நமக்கே சவால் இருக்கு. தலைவர் மண்ணவாரி போட்டுக்கிட்டாங்க. யாரு? அஜித். அந்த தைரியம் இருந்தாக்கா ஜெயலலிதா கிட்ட சொல்லி எங்களே மிரட்டுகிறீர்கள் கேட்டுக்கணும். தாய்மொழியும் கிடையாது, தந்தை மொழியும் கிடையாது, ஒரு தமிழும் கிடையாது. அஜித் தமிழ்லேயும் கிடையாது, தமிழுமே கிடையாது. இந்த வரலாறுல இங்க எங்கேருந்து சார் எடுக்கிறீங்க? கமல்ல கேட்பாங்க அஜித் ரசிகர்லாம், இவர் என்னடா பொய்யா சொல்லிட்டு இருக்காரு கேட்டாங்கன்னா பாஜக வந்து பார்த்தீங்கன்னா நடிகைகளாக போய் சேர்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. இது என்ன பாஜக, இது என்ன ஒரு புது யுக்தியா இருக்கு? அது அவங்களுக்கு யாரோ வந்து சொல்லிவிட்டாங்க. தமிழ்நாடுங்கிறது சினிமா ஓரியன்டு. சினிமாக்காரன் சொல்லிட்டாக்கா ஓட்டுகள்லாம் போட்டுருவாங்கன்னு யாரோ போய் சொல்லிட்டாங்க. அது அமித்ஷா மைண்டில் ஆழமாக படிஞ்சிருச்சு. அதனால தான் அவங்க வந்து இங்கே வந்து தீவிரமாக அரசியலுக்கு வந்தபோது நமிதா போன்ற பிரபலமான நடிகைகள் எல்லாம் கட்டன்னு சேர்த்துனாங்க. ஒரு செட்டு அப்படியே வந்தது. நமிதா, குஷ்பு யாரெல்லாம் ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்காந்துருந்தாங்க எல்லாம் அரசியலுக்கு வந்தது. அப்புறம் பார்த்தாங்க அது வந்து ஒன்றும் பருப்பு வேகலை. அப்புறம் தான் பார்த்தாங்க இன்னும் அந்த பிடியிலேருந்து அவங்க வெளியே வரல. அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ரஜினிகாந்தை மிரட்டுறாங்க. சினிமாக்காரர்களை தான் அவங்க மிரட்டுறாங்க. அது ரஜினி சரியாக சரிப்பட்டு வரலன்னு விஜய் மிரட்டினாங்க. சினிமாக்காரர்களை பிடிச்சா தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துடலான்ற எண்ணத்துலேருந்து இன்னும் அவங்க விடுபடலை. அதனால தான் இன்றைக்கி யாரோ ஒரு நடிகை பிடிச்சிட்டு பாவம் கூட்டிகிட்டு போய் இது மீனாவுக்கு வாழ்த்துக்கள். ஒரு ஏதோ மந்திரி அவர் தான் கேள்விப்பட்டேன். ஓகே, இப்போது அண்ணாமலை அவர்களேருந்து தமிழ்நாடு தலைவர் பொறுப்புலேருந்து எடுத்துட்டாங்க, மாநில பொறுப்புலேருந்து எடுத்துட்டாங்கன்னா இப்போ மீனாக்கு எப்படி கொடுக்குறாங்க? உங்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லை, அண்ணாமலைக்கே பொறுப்பு இல்லாத உங்களுக்கு எப்படி முக்கியத்துவம் மீனாக்கு கொடுக்குறாங்க? மீனாவுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ மாநில பொறுப்பு கொடுக்குறாங்க, அண்ணாமலைக்கு மாநில பொறுப்பு வரப்போது, மத்திய பொறுப்பு வரப்போதெல்லாம் சொன்னாங்க. அண்ணாமலைக்கு இந்த மாதிரி எந்த பொறுப்பும் இல்லை. அவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. அவர் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? எப்போவுமே ஒன்று அரசியலில் வச்சுக்கோங்க. நீங்கள் தலைவன், நான் உங்கள் தொண்டன். நீங்களும் நானும் ஒரு மேடையில் பேசுகிறோம். தலைவர் நீங்கள் பேசும்போது நான் அடக்கி வாசிக்கணும். உங்களை விட பிரமாதமாக பேசி பல கைத்தட்டல் வாங்கினேன்னு வச்சுங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு ஓஹோ நீ என்னோட பெரியாளா காலி பண்ணிடுவீங்க. அந்த இடத்துல நீங்கள் அடக்கி வாசிக்கணும். உங்களுக்கு நல்லா பேச வரும். தலைவருக்கு தான் கைத்தட்டல் வரணும். அப்போ தான் நீங்கள் அரசியலில் நிற்க முடியும். இந்த ஆள் என்ன பண்ணோம்? அமித்ஷா வர்றபோது 6 பேர் சொன்னாலும் கைத்தட்டல் வரல. அண்ணாமலை கைத்தட்டல் வீச்சது பறக்குது. ஆளை கூப்பிட்டு வந்துட்டு அப்படி அமித்ஷா பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? ஓஹோ, நமக்கே சவால் விட்டுறிய. தலைவர் மண்ணவாரி போட்டுக்கிட்டான் அந்த ஆள். இப்போவும் இந்த கூட்டத்திலேயே அதே தான் பண்ணியிருக்கான். ஒரு ஐபிஎஸ் படித்த ஆள் அடிப்படை ஞானமே இல்லாமல் அரசியல் நடத்துகிறாங்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஆதாரம். ஏற்கனவே ஒரு தடவை அண்ணா யூனிவர்சிட்டி நடந்ததுக்கு கவர்னர் தான் பொறுப்புங்கிறதே தெரியாமல் சவுக்கால் அடிச்சுக்கிட்டு ஐயோ நம்ம ஆளுக்கு எகேன்ஸ்டாக பண்ணுறோங்கிறது அப்புறம் தான் தடுத்தது. ஐபிஎஸ்ங்கிறது எனக்கு எதுக்கு வரல, அதுக்கு அர்த்தமே புரியல. ஐபிஎஸ் படித்த ஆளுக்கு இது கூடவா தெரியாது. இதில் இந்த நடிகைகளை பாஜக இணைக்கலான்னு திட்டம் வந்து யாருக்கு கொடுக்க? தமிழ்நாட்டிலேருந்து யாருக்கு? இன்னைக்கும் அந்த பாஜக வந்து அந்த இதுலேருந்து அந்த தவறான தகவலிருந்து வெளியே வரல. தமிழ்நாடுனாவே சினிமாக்காரர்கள் இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அந்த முருகன் அருளால தான் போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். எந்த முருகனை சொல்கிறாங்கன்னு தெரியல. எல் முருகனை சொல்கிறாங்களா இல்லை முருகன் அவங்க சொல்ல மாட்டாங்க. எல் முருகன் பட்டியல் நிறுத்தி வச்சாங்க. அவங்கள மதிக்கவே மாட்டாங்க. நிர்மலா சீதாராமனுக்கு இருக்கிற மாதிரியே அது எல் முருகனுக்கு கிடையாது. தெரியுமில்ல, அவர் யார் சீந்தரா? அவர் அமைச்சராக இருக்கிறது யாருக்கும் தெரியாது. நிர்மலா சீதாராமனுக்கு தான் மரியாதை. எலெக்ஷன்லேயே நிற்காத பொண்ணு, அதுக்கு மரியாதை. அதான் இப்போ திமுக யுக்தியை பாஜக கையில் எடுத்துருச்சு. இந்த மாதிரி சினிமா நடிகர்களை வளைச்சு போடுறது, இப்போ மேடையில் குறித்து அழகு பார்க்குறது வந்து டக்குன்னு பாஜக கையில் எடுத்தோன்னா இப்போ திமுக என்ன பண்ண போகிறது? திமுக அதான் தான் நீங்கள் வந்து பாஜக டாக்கில் தான் நீங்கள் பேசுகிறீங்க. திராவிட கழகங்கள் வந்து பெருசாக வந்தபோது எங்கெங்க இருந்த சினிமாக்காரர்கள்லாம் உள்ளே வந்தாங்க. கலைஞர் திமுக தலைமை ஏற்ற பிறகு அதுக்கப்புறம் வர பெரிய பெரிய நடிகர்கள்லாம் கலைஞர் வந்து நான் மூத்த பத்திரிகைகளை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். மிரட்டி வர வைப்பாங்க. அது நடிகர்கள் நடிகைகள்லாம் மிரட்டி மேடைக்கு வர வைப்பாங்க திமுக கூட்டத்துக்கு. அஜித் சொன்னார். அஜித் வந்து எங்களை நீங்கள் இப்படி கூப்பிடுவது தவிர உடனே கூப்பிடுறத விட்டுட்டாங்க. ஜெயலலிதா கூப்பிடாம போய் நின்றுக்கிட்டார். வேற வசனம் பேசுகிறேன் சார். பயந்தாங்கொண்டி யாரு? அஜித். அந்த தைரியம் இருந்தாக்க ஜெயலலிதா கிட்ட சொல்லி எங்களே மிரட்டுகிறீர்கள் கேட்டிருக்கணும். கலைஞர் ஜனநாயகவாதி, வேண்டாம்ப்பா அவரை கூப்பிடாதான்ட்டார். அவ்வளோதான், நிறுத்திட்டார். என்றைக்கு அந்த வார்த்தை மற்றவங்களாம் தானாக வந்தாங்க. சத்யராஜெல்லாம் தானாக வந்தவர். சத்யராஜெல்லாம் இன உணர்வு உள்ளவங்க. அதெல்லாம் வந்துட்டு நிறைய நடிகர்கள் வந்தாங்க.
அவ்வளோ பேர் வந்து அவருடைய வசனங்களை பேசணும். அந்த வசனத்தை பேசுறதுக்கு தான் அன்றைக்கி ஒரு கௌரவமாக இருந்தது. நான் யார் தெரியுமா? கலைஞர் வசனத்தை பேசணும். கமலஹாசன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் கலைஞருடைய வசனத்தை பேசணும்டா நானும்பாங்க. அந்த அளவுக்கு கலைஞருடைய வசனங்கள் ஒரு திறமைக்கு சான்றா விளங்கின இது கௌரவமாக நினச்சாங்க. அஜித் தமிழன் கிடையாது, பார்சி. தாய்மொழியும் கிடையாது, தந்தை மொழியும் கிடையாது, ஒரு தமிழும் கிடையாது. அஜித் தமிழனே கிடையாது, தமிழனே கிடையாது. அம்மா மலையாளி, அப்பா மலையாளி, அம்மா பார்சி. இந்த வரலாறுலாம் நீங்கள் எங்கேருந்து சார் எடுக்கிறீங்க? அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஹரிச்சரன்ற வீட்டில் தான் ஒரு கமலில் கேட்பாங்க அஜித் ரசிகர்லாம், இவர் என்னடா பொய்யா சொல்லிட்டு இருக்காரு கேட்டாங்கன்னா அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. என்னுடைய நண்பர் ஹரிச்சரன் வீட்டில் தான் அவர் குடியிருந்தார். அங்கேருந்து அவங்க மூலமாக தான் அவர் சினிமாவுக்கே வந்தார். ஹரிச்சரன் மனைவி ரேகா தான் அவர் இந்த சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினார். அவர் அந்த காலத்துக்கும் தெரியும். என்ன அவருக்கு தெரியாது, ஏன்னா நான் ஒரு இன்ச்சுக்கு ஒரு தெரிஞ்சுக்க அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை அவருக்கு, அதனால் எனக்கு தெரியாது. அவர் அங்கேருந்து மோட்டர் பைக்கெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருப்பார், மோட்டர் பைக் ரிப்பேர்லாம் மெக்கானிசம்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார், அந்த வீட்டில் உட்காந்து பண்ணிட்டு. அப்படி தான் அவர் சினிமாவுக்கு வந்தார். அதனால தான் எனக்கு அவரை தெரியும். அப்புறம் தான் நான் கேட்டேன், இந்த அஜித்னு சொல்கிறாங்களே நம்ம அந்த மோட்டர் பைக்கெல்லாம் ரிப்பேர் அவரா இது அப்படின்னு கேட்டேன். அப்புறம் தான் சொன்னாங்க அவர் தாங்க அப்படின்னு. சினிமாவுக்கு வந்துட்டார். ரேகா தான் கொண்டு போய் சேர்த்தனாங்க. ஹரிச்சரன் இன்றைக்கி உயிரோடு இல்லை, அவங்க மனைவியெல்லாம் இருக்காங்க. எதனால் சொல்கிறேன்னா அவர் தமிழரே கிடையாது. அதனால் அவர் ஒரு பேசிட்டு போனதில் இது இல்லை. தமிழ்நாட்டில் பிறந்து தமிழராக இருக்கிற யாருமே இந்த கலைஞரோட கூட்டத்துக்கு வர்றது வேண்டான்னு சொல்லலையே. அத்தனை பேர் விருப்பமாக தான் வந்தாங்க. உடம்பு சரியில்லாமல் இருந்த பத்மினி கலைஞரை கடைசியாக வந்து பார்த்துட்டு போனாங்கல்ல. ஆனால் கலைஞர் அவர்கள் வந்து இந்த பெரிய பெரிய நடிகர்களுக்கும் அந்த திமுக வந்து பெரிய பெரிய நடிகரோட படங்கள் வெளியிடுவது சிக்கல் கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். தொழிலில் வந்து நடக்கிறதாங்க. நீங்களும் பெரிய ஹீரோ, நானும் பெரிய ஹீரோ. என்னுடைய படமும் உங்கள் படமும் ஒரே நாளில் வரும்போது உங்களுக்கு எவ்வளோ தகராறு கொடுத்து அந்த படத்தை வெளியிட தடுக்க முடியுமோ அவ்வளவு நான் பண்ணுவேன். அது தொழில் ரகசியம். அது ஒன்றும் பண்ண முடியாது. எந்த படமே வராத போது ஒரு படம்னு இல்லைங்க. இப்போ நீங்களும் ஒரு கார் செய்கிறீங்க, நானும் ஒரு கார் கம்பெனி வச்சுருக்கேன். ஒரு காலத்தில் ஒரு ஏதோ ஒரு கம்பெனி காரை ஹூண்டாய் கம்பெனி வந்து அதை வந்து மட்டமான காருன்னு சொல்லி ஒழிச்சு கட்டுச்சு தெரியுமில்ல. நெல் பிடிச்சிக்கிச்சுன்னு ஆன்டி ப்ரொபகண்டா பண்ணி ஒழிச்சு கட்டுச்சு தெரியுமில்ல. தொழிலில் அதெல்லாம் உள்ளதுங்க. தொழிலில் 2 வகையில் சிறப்பாக செஞ்சு ஜெயிக்கிறது ஒன்று, சிறப்பாக செய்கிறவனை வந்து வெளியே விடாமல் அமைக்க ஒழிக்கிறது இன்னொன்று ஒன்று. 2 வகையில் இருக்குது. வெற்றி பெறதுக்கு அதுதான் வழி. ஸ்போர்ட்ஸ்லேயே அதே தான். இப்போ டென்னிஸ் மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து திறமையை காட்டி தான் அதை பண்ண முடியும். இப்போ ரன்னிங் ரேஸ் இருக்குது, நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு எனக்கு சந்தேகம் வருது, உங்களை எப்படியாவது டிஸ்குவாலிஃபை பண்ணி வச்சுருவேன். நம்ம இடத்த யாரும் பிடிச்சிடக்கூடாது, வளர்ந்து நமக்கு எதிரியாக இருக்கக்கூடாது. அவர் வெயிட் ஜாஸ்திங்க, எப்படி ஓடிடலாம், அப்படி அவர் வயசு ஜாஸ்திங்க ஏமாற்றிட்டாரு, ஏதாவது ஒரு டெக்னிக்கல் மேட்டரை காட்டி உங்களை போட்டியிட விடாம பண்ணி நான் வர்றது இல்லை, திறமையை காட்டி வர்றது. எனக்கு திறமை இல்லைன்னும் போது உங்களை போட்டியிட விடாமல் தடுக்கிறது. இதெல்லாம் வந்து கேம்ஸில் இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் பண்ணித்தான் அரசியல் சினிமா எல்லாத்துலேயுமே இது உண்டு. நல்லா படிக்கிற பையனுக்கு வந்து ஏதோ தூக்க மாத்திரை கொடுத்து தூக்க வச்சு படிக்கும், எக்ஸாமுக்கு வர விடாமல் தடுத்து நான் பாஸ் பண்ணுற கதை தான் எல்லாத்துலேயுமே உண்டு. இது மாதிரி இந்த சினிமாவிலேருந்து அரசியல் கலந்தனால தான் விஜய் அவர்களும் வந்து அரசியலுக்கு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்றாங்க. ஏன்னா விஜய் அவர்களுக்கு வந்து திமுக அரசு வந்து அதிமுக அரசும் ரெண்டும் கொடுத்த டார்ச்சர்னால தான் அவரே அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னு ஒரு கருத்துக்கள் வருது. அதே அந்த 2 மாத்திரம் சொல்கிறீங்க. அகில இந்திய அளவில் ஒரு டார்ச்சர் ஒன்று இருக்குது. அது கடைசியான ஒரு படத்துக்கு வந்து அமலாக்கத்துறை ஒன்று யாருக்கிட்ட இருக்குது? இல்லை, அதுக்கு முன்னாடி நடந்தது சொல்கிறேன். அவரை வந்து கூப்பிட்டு வந்தது அவங்க தான். அவரை எந்தெந்த வகையில் அவரை பாதிக்க வச்சுக்கிறாங்கன்னு பார்க்குறீங்கல்ல. அவர் கேட்காமே அவருக்கு வந்து ஒய் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எதுக்காக? இவர் எங்கே போகிறாரு, யார் பார்க்க வர்றாங்க எல்லாங்கிறத பார்த்து உடனே அங்கே தலைமைக்கு சொல்கிறதுக்கு. போலீஸை போட்டிங்கன்னாக்கா உழவு பார்க்குறாங்கன்னு நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லுவீங்க. ஒய் பாதுகாப்பு விஜய் முட்டையில அடிப்போம் அந்த மாதிரி விமர்சனம் வர்றதுக்காண்டி ஆசிட் வீசுவாங்க. அந்த வந்து ஆசிட் வீசுனாக்க அந்த ஒய் பாதுகாப்பு வந்து குறுக்க நின்று அந்த ஆசிட்டை தமிழ் போகிறதுக்குமா? இன்னைக்கு வரலும் நான் சொல்கிறேன் கேளுங்க, செக்யூரிட்டின்னு வர்றாங்க இல்லையா, செக்யூரிட்டிகள் அந்த தலைவர்களை காப்பாற்றினதா வரலாறே கிடையாது. என்ன பண்ணுறாங்க அவங்களால என்ன லாபம்னா சுட்டு விட்டாங்க, கத்தியில் குத்தி விட்டாங்கன்னாக்க உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கு தான் அவங்க செக்யூரிட்டி யூஸ் ஆகியிருக்காங்க. தடுத்ததே கிடையாது. என்னதான் பாஜக விஜய் அவர்கள் கொண்டு வந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் கொள்கை எதிரின்னு அவர் மேடையிலே அறிவிக்கிறாரு. பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு அவங்க சொன்னது சொல்கிறாரு, எழுதி கொடுத்தது படிக்கிறாரு. அவர் வரணும்னு நினச்சிருந்தாக்க அவர் எந்த சினிமாவும் அவரால் நீண்ட காலம் இருந்ததில்லை தெரியுமில்ல. படத்தில் ஷூட்டிங்கு கால் ஷீட் கொடுத்தான்னு கட கடன்னு அந்த படமெல்லாம் வந்துடும். அப்படி இருந்தவர் ஏங்க
ஒரு 1.5 வருஷமாக நடக்குது, 4 மீட்டிங் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவர் அரசியலுக்கு வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த செக்யூரிட்டி அதான் சொல்கிறோம், ஒய் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரை சுற்றி உளவாளிகளை வச்சுட்டாங்க. அவர் எங்கே போகிறாரு, எங்கே வர்றாரு, அவரோட ஒவ்வொரு நடவடிக்கையும் உடனடியாக கவனிக்கப்படுகிறோம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இவருடைய பணமெல்லாம் எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தாங்க. அருணுங்கிற அமலாக்கத்துறை அதிகாரி ரிட்டையர் ஆனவரை கொண்டு வந்து அங்கே போட்டாங்க. இவர் எங்கே கருப்பு பணம்லாம் வச்சுருக்காருங்கிற தகவலை கொடுக்கறதுக்கு. இந்த அளவுக்கு அவர் வந்து சூழ்நிலை கைதியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவர் வந்து பாஜக மறைச்சிக்கிட்டு எப்படி போக முடியும்? இந்த அழுத்தத்தை எல்லாம் மறைக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் மீடியா பயன்படுது. இதைத்தான் எங்கள் மாதிரி ஆளுங்க வெளியில் கொண்டு வரும். உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்கு கண்டுவதற்கு மிக்க நன்றி.